வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நேற்றைய பதிவிலே இன்று உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் அதாவது அந்த வானத்திலிருந்து மழை பொழிகிறதுனால அது அமிழ்தம் அப்படின்னு அமிழ்தம் தவா மருந்து அதுதான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தவா மருந்து அப்படின்னா என்னென்ன செய்யுது அடுத்த குரலில். அப்போ நீரின்றி அமையாத உலகம். அப்போ இந்த நீர் தவா மருந்துன்னு சொல்லிட்டீங்களே, அமிர்தம்னு சொல்லிட்டீங்களே, அது என்ன செய்யுது, அதை கொஞ்சம் சொல்லணுமே எனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி ஒரு கேள்வி எடுத்து பார்த்தா அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு திருவள்ளுவர், துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கு துப்பாய நல்லா சொல்லப்படுது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, அதாவது இந்த மழை நீரால் இந்த உயிரினங்க உலகத்தில் உள்ள அனைத்து மனிதனோடு சேர்ந்து அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழத்தக்க வகையான உணவுப் பொருளை தயார் செய்து கொடுக்கறத துப்பார்க்கு. அதாவது எல்லா உயிரினத்துக்கும், மனிதனோடு இணைந்த மனித உயிரினம் மட்டும் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் அந்த உணவுப் பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு இந்த நீர் தேவை. அப்போ என்னென்ன மாதிரியாக அந்த நீர் அந்த உணவுப் பொருளை தயார் பண்ணுது? நம்ம அறுசுவைன்னு சொல்கிறோம். அறுசுவை, ஒரு நிலத்தில் நீர், அந்த மழை நீர் விழுது, ஒரு கரும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கரும்பில் அந்த நீர் ஏற்றம் உற்பத்தி ஆகி அது கரும்பாக வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய குணம் எப்படி இருக்குது? தித்திப்பாக இருக்குது. துப்பு ஆய, துப்பார்க்கு துப்பு ஆய. அதை ஆராய்ச்சி பண்ணுறோம். இது சாப்பிட்றதெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குது அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது கரும்பு கிட்ட வந்தோம், தித்திப்பு வந்துடுச்சு. ஒரு மிளகாய் கிட்ட இந்த நீர் ஏறுது, அந்த மிளகாய் செடிக்கு நீர் ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது காரமாக இருக்குது. ஒரு உப்பு, அதை கடல் ஓரத்தில் உப்பு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது உப்பாக இருக்குது. அப்போ ஒரு கசப்பான ஒரு தாவரத்தில் அது நீர் எடுத்துன்னா அது கசப்பாக இருக்குது. புளிப்பான ஒரு தாவரத்தில் நீர் ஏற்றுனா அது என்னவாக இருக்குது? புளிப்பாக இருக்குது. அந்த மாதிரி அறுசுவையும் கூடின ஒரு தன்மையை பூமியிலிருந்து இந்த நீர் என்ன பண்ணுது? எடுத்து நம்ம உணவுப் பொருளாக பதப்படுத்தி தயார் பண்ணி கொடுக்குது. துப்பார்க்கு சாப்பிட்றவங்களுக்கு, துப்பு ஆய எல்லா வகையான சுவையையும் துப்பாக்கி கொடுத்து, அதாவது எல்லா வகையான சுவையும் நமக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கிட்ட இருக்குது? இந்த நீர் இல்லைன்னா எந்த ஒரு சுவையும் நம்ம உணர முடியாது. எந்த சுவை? அப்போ நீரெல்லாம் கரும்பு வாழுமா? இல்லை எல்லா வகையான சுவை நிரம்பி இருக்கக்கூடிய தாவரங்கள் வளருமா? அப்போ அந்த தாவரங்கள் இதெல்லாம் மனிதன் உயிர் வாழ முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். துப்பார்க்கு துப்பு ஆய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமலை. அந்த மாதிரியான ஒரு உணவுப் பொருளை தயார் பண்ணுறதுக்கோசரம் அந்த மழை நீரானது துப்பு ஆய, அதாவது எல்லா வகையான சுவையும் உற்பத்தி பண்ண. அப்போ என்ன எது பெய்யுது? இந்த மழை பெய்யுது. அப்போ இந்த மழை இல்லைன்னா அந்த அறுசுவை உணவு தாவரங்கள் வளராது. அந்த உயிரினங்களும் அதை உண்டுதானே உயிர் வாழணும். அப்போ உயிர் வாழவும் முடியாது. அதனால் எல்லாருக்கும் எல்லா வகையான சுவை நிரம்பிய உணவுப் பொருட்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கிட்ட இருக்குது? என்னதான் நிலம் வெறுமனே இருந்தால் கூட நீர் இல்லைன்னா இந்த பயிரெல்லாம் வளருமா? அப்போ பயிர் வளரலாம் இந்த உயிரினங்கள்லாம் வாழுமா? எதுவும் வாழாதல்ல. அதனால் அப்போ நீரின்றி அமையாத உலகம். கீழே வந்துடுங்க. அப்போ இந்த நீர் இல்லைன்னா இந்த மாதிரியான அறுசுவையான உணவுப் பொருட்களை நாம்
நமக்கு தயார் பண்ணி இந்த பூமி நமக்கு கொடுக்குமா? என்னதான் பூமி இருந்தாலும் அந்த மழை நீர் இல்லைன்னா பூமி சும்மா தான் இருக்கும், பூமிக்கு எந்த வேலையும் இல்லாத போயிடும். ஆனால் அந்த மழை நீரும் பூமியும் இணைஞ்சால் துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி, அதாவது உணவுக்கு சாப்பிட்றவங்க எல்லா சுவையும் உண்டாக்கி அதை சாப்பிட்றவங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது? இந்த மழை நீருக்கு இருக்குது. அதனால் துப்பார்க்கு துப்பாய தூமலை. அதனால் இந்த உணவுப் பொருளை உண்றதுக்கு தேவையானது இந்த மழை தான். இந்த மழை நீர் இல்லைன்னா எந்த உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ முடியாது அப்படின்றத நமக்கு சொல்கிறார். அதனால் நீரின்றி அமையாது உலகமெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதனால் அந்த நல்ல பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு தான் மழை பெய்யும். இது மனித இனத்துக்கோ உயிரினத்துக்கோ எதுக்கும் உதவாத ஒரு பொருள், ஒரு தாவரம் இருக்குது, அதுக்கெல்லாம் பெய்ய மாட்டேன் அப்படின்னு அது மழை சொல்லுமா? நமக்கு தேவையான தாவரங்களும் இருக்குது, தேவையில்லாத தாவரங்களும் இருக்குது. விஷ உள்ள ஒரு தாவர இனமும் இருக்குது, விஷம் இல்லாத உணவுக்கு தேவையான தாவர இனங்களும் இருக்குது. அதனால் அந்த நமக்கு தேவையான தாவர இனத்துக்கு மட்டும் மழை பெய்யணும், மற்றதுக்கு மழை பெய்யாது, மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் முடியுமா நம்மளால்? ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் தேவையான அந்த பயிர்களை வளர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த மழை நீருக்கு உண்டு. அதனால் அதுக்கு இதுக்குன்னு நமக்கு பிரித்து அது பேதம் பண்ணி எதுவும் அது மழை நீர் கொடுக்காது. அதனால் துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி துப்பார்க்கு துப்பு ஆய தூவும் மழை. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அப்போ இந்த மழையானது நம்ம உயிரினத்துக்கு எல்லா உயிரினம் புழு பூச்சிலேருந்து எடுத்துக்குவாங்க. புழு பூச்சின்னா அது ஒரு உணவு சாப்பிடுது, மரம் செடி கொடின்னா அது நீரை நேரத்தில் இருக்கிற மண் அதுவும் சாப்பிடுது. இப்போ ஒரு சுவை நிரம்பியது இல்லை காரம் புளிப்பு துவர்ப்பு உப்பு கசப்பு இந்த மாதிரியான சுவைகளை தயார் பண்ண சுவைகளை கொண்ட ஒரு தாவரங்களும் கூட அது என்ன பண்ணுது? அது நீரை உண்ணுது, நிலத்தில் இருக்கிற சத்தை உண்ணுது. அப்போ எல்லாருக்கும் தேவையானது அந்த மழை நீர் தான். மழை நீரெல்லாம் தாவரங்கள் எடுத்துக்குமா? தாவரம் ஒரு வாரம் 2 வாரம் மழை இல்லைன்னா தாவரங்கள் தானாக காஞ்சி போகுதில்ல. அப்போ அந்த தாவரங்கள் உயிர் வாழ்வதற்கு கூட மழைநீர் முக்கியமாக தேவை. அந்த தாவரங்கள் மழைநீரால் வளர்ந்துச்சுன்னா எல்லா உயிரினத்துக்கும் தேவையான உணவுப் பொருள்கள் அதிலிருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினத்துக்கும் தேவையான உணவுப் பொருள்கள் அதிலிருந்து கிடைக்குது. அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார், துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி துப்பார்க்கு துப்பு ஆய தூமலை. எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி எல்லா சுவையும் உண்டு பண்ணி சாப்பிட்றதுக்கு தேவையான முறையை உண்டாக்கி அப்போ எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு தன்னுடைய உணவுப் பொருள் எந்த உணவு தேவையோ, எந்த பொருள் நமக்கு தேவையோ, புழுப்பூச்சிக்கு ஒரு உணவு, நமக்கு ஒரு உணவு, இல்லை அசைவம் சாப்பிட்ற உயிரினத்துக்கு ஒரு உணவு, சைவம் சாப்பிட்ற உயிரினத்துக்கு ஒரு உணவு அப்படின்னு எல்லாத்துக்கும் தேவையான உணவு வகையில் தயார் பண்ணி கொடுக்குது. நீ அசைவம் சாப்பிட்ற, இல்லை உனக்கு தயார் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுமா? இல்லை சைவம் தான் சாப்பிட்ற, உனக்கு அதிகமாக செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுமா? எல்லா உயிரினத்துக்கும் தேவையான உணவு வகைகளை உற்பத்தி பண்ணி நமக்கு எல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த மழை நீருக்கு உண்டு. அதனால் நீர் இன்றி அமையாது உலகம் எனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு. அந்த ஒழுங்குமுறையான மழை நீர் அதுக்கு இதுக்கு தேவையானது தேவையில்லாதது அப்படிலாம் பிரித்து பேசாது. அப்போ எல்லா வகையான உணவுப் பொருட்களை தயார் பண்ணுவதற்கு இந்த மழைநீர் தேவை என்பதை நமக்கு எடுத்துக்காட்டி திருவள்ளுவர் அதனுடைய வான் சிறப்பு இப்பேற்பட்டதுப்பா, இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது. எல்லா சுவையும் தயார் பண்ணி எல்லா உயிரினத்துக்கும் தேவையான உணவு வகைகளை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய ஆற்றல் இந்த மழைநீருக்கு உண்டு. இது சாதாரணமாக நினச்சிக்காத இறைவனில் இது ஒரு இறைவனுடைய படைப்பில் இதுவும் ஒரு முக்கியம்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வான் சிறப்பை உணர்த்துகிறார் திருவள்ளுவர் 2வது குறளிலே என்று சொல்லி இந்த
ம், இரண்டாவது குறள் விளக்கத்தை இன்றோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.